அணில் முதுகில் 3 கோடுகளை போட்டது. யார் தெரியுமா? ராமனும் அவரது வானரை படையும் ராவணனுடன் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது ராமன் தனது படைக்கு கள்ள உற்றவிட்டார். வேளை உடனடியாக தொடங்கிறது. குரங்குகள் மலைகளிலிருந்து பாறைகளையும் கனமான கற்களையும் வெளியே இழுத்து அவற்றை வடிவமைத்து பாலம் கட்டத் தொடங்கினார்கள். ஆயிரக்கணக்கான குரங்கள் பிளசன்ட் ராமர் ஒரு சிறிய பழுப்பு நிற அணிலை கவனித்தார். ஒரு நாள் ராமர் ஒரு சிறிய பழுப்பு நிற அணிலை கவனித்தார். அணில் வாயில் சிறிய குழாங்கர்களுடன் கடற்கரையில் ஏறி இறங்கியது. ஒரு பெரிய குரங்கு தனது முதில் ஒரு கனமான கலை சுமந்து கொண்டு அணிலை பார்த்து கிட்டத்தட்ட தடுமாறியது. குரங்கு இடியுடன் கூடிய குரலில் கத்தியது. குரங்கு உரக்கச் சிரித்து மற்ற குரங்களிடம், அதை கேட்டீர்களா? கோபம் கொண்ட குரங்கு ஒன்று அணிலை வாளால் பிடித்து வெகு தூரம் எறிந்தது. இதனை பார்த்த ராமர் அணில் கீழே விழுவதற்கு முன் அதனை பிடித்து பத்திரமாக கீழே வைத்தார். மேலும் வானரங்களை பார்த்து, நண்பர்களே, நீங்கள் மாபெரும் பலசாலிகள். நீங்கள் மிகப்பெரிய பாறைகளைக் கொண்டு வந்து பாலத்தை மியூக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கட்டும் பாலத்தில் இருக்கும் இடைவெளிகளை இங்கிருக்கும் இந்த சின்ன உயிரினங்கள் கொண்டு வந்து வைத்த கற்கள்தான் நிரப்புகிறது. அதனால்தான் உங்கள் பாலமும் பலம் வெற்றிருக்கிறது. இந்த சிறிய துகள்களிலே இந்த தொலைக்கெழுத்தி அணியின் பங்கும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு உதவி அவரை நீங்கள் இப்படி கோபத்தில் தூக்கி அரிக்கிறீர்களே என்று கூறினார். இதை கேட்ட வானரர்கள் வெட்கி தலை குனிந்தானே. ராமர் அணிலை பார்த்து, மெதுவாக என் அன்பான அணில், என் படையால் உனக்கிற்பட்ட காயத்திற்கு வருந்துகிறேன். நீ எனக்குச் செய்த உதவிக்கு நன்றி. தயவு செய்து சென்று உங்கள் பணியை மகிழ்ச்சியுடன் தொடருங்கள் சொல்லி அணிலின் பின்பகுதியை விரல்களால் மெதுவாகத் தடவ இறைவனின் விரல்கள் அதைத் தொட்ட இடத்தில் 3 கோடுகள் தோண்டின.